நியூ ஃபிலிமில் நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா நடிப்பில் வெங்கி அல்லூரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூர்யா கருப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் சன்ஸ்னாவே சரி ஓகே இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு காரணம் வெங்கி அல்லூரி டைரக்டர் தான். ஏற்கனவே லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன் இல்லையா, அவரோட இயக்குனர் தான். லக்கி பாஸ்கர் சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம ப்ரில்லியண்ட்டான படம். ஒரு ஃபேமிலி மேன் எப்படியெல்லாம் ஒரு பேங்க்லேயும் சரி ஒரு ஷேர் மார்க்கெட்லேயும் கொள்ளை அடிக்கிறது எப்படி, அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. வெங்கி அல்லூரி ஒரு ப்ரில்லியண்ட் டைரக்டர் அப்படின்னு அந்த படத்தில் நிரூபிச்சிருந்தார். இந்த படத்தில் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்வார் தான் நினச்சோம். அது 100% பூர்த்தி செஞ்சுருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ்மேன் ஃபேமிலி சூர்யா. விஸ்வநாதன் அவங்க அப்பா பேர். பெரிய பிஸ்னஸ்மேன் அவர். அந்த பிஸ்னஸ்மேன் தன் மகனை சூப்பராக அழகாக எல்லாமே சின்ன வயசுலேயே ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த ரிப்பேர் நீயே சரி கற்றுக்கோ. ஒரு பொருள் வாங்குறது ஈஸி, ஆனால் அந்த பொருளை ரிப்பேர் செஞ்சு அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பர்ன்றத சூர்யா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் கன் ஷாட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருப்பார். அப்போ இந்தியாவுக்காக விளையாடுறப்போ திடீர்னு அந்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு டீம் என்ன பண்ணோம், அவருடைய கன்னெல்லாம் உடச்சி தூக்கி போட்டுரும். அந்த டைமில் அவர் அவங்க அப்பா சொன்ன நினைவோடு அழகாக அதே ஃபிட் பண்ணி சூப்பராக அந்த கன் ஷூட் பண்ணுவார். கோல்டு மெடலும் வாங்குவார் அம்மாக்காக. அம்மா ராதிகா ஒரு அழகான அம்மா. இவருக்கு ஒரு 40 வயசு ஆகிருக்கும். அம்மா அவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ காரு, இவ்வளோ வீடு, இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் 40 வயசு ஆகும் சூர்யா கல்யாணம் பண்ண மாட்டார். ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறா, எனக்கு வாரிசு வேணும்னு அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. பாவம் அம்மாவுக்காக முடியாது, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்காக சரி ஓகேவா நீ பிளாக் பண்ணிக்க, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு உனக்கு என்ன பேரன் தானே வேணும்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபாரின் போவார். ஃபாரின் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட அடுத்த சீனில் இன்னும் அது நமக்கே ஒரு ஆச்சரியம். இன்னும் அது சூர்யா ஒரு குழந்தையோட வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்தம்மா அம்மா கிட்ட ராதிகா கிட்ட கொடுப்பாரு. அம்மா இது பாருமா, நான் என் வாரிசு, என் ரத்தம், நான் தான் உங்களுக்கு குழந்தைன்னு கேட்டேன், அந்த குழந்தைய வளர்த்துக்க அப்படின்னு கொடுப்பாரு. என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் சிகரெட் மதர் என்னடா அப்படின்னா வாடகை தாய் மூலிமா நான் அவருக்கு எப்படி வாடகை தாய் மூலியமானா அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்போது சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி என்னுடைய அந்த அசிஸ்டண்ட் சொல்லும், அவருடைய விந்து எடுத்து ஒரு அம்மாவுக்கு கொடுத்துங்கன்னா அந்த அம்மா குழந்தை பற்றிட்டு காசு வாங்கின்னு கொடுத்துட்டு போயிடும். இதெல்லாம் ஃபாரினில் ரொம்ப சர்வசாதாரணம், இங்கே இந்தியாவில் தான் கிடையாது, அதனால் ஃபாரினில் போய் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு, ஆடா பாவி நீ கல்யாணம் பண்ணின்னு குடும்பத்தோடு பொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமாக இருப்புன்னு நினச்சா இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சரி அம்மா அதை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன எலும்பில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ பார்த்திங்கன்னா அப்பாவோட அந்த ஜீன் ஒத்துக்காது. அப்போ பார்த்திங்கன்னா அம்மாவோட இது ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தேடி போகிறாரு. அங்கே தான் அமிதாப் பச்சன் பார்க்குறாரு. இவருக்கு அவங்க 20 வயசு வித்தியாசம். இன்னும் சின்ன பொண்ணு குழந்தை பற்றி, அம்மா நான் படிப்புக்காக எனக்கு பணம் வேணும், வேறு வழி இல்லை, அதனால் குழந்தை பற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த குழந்தையோட மறுபடியும் எங்கள் ஆப்ரேஷனுக்காக வராங்க சென்னைக்கு அமிதாப் பச்சன் ஒரு யதார்த்தம், ஒரு ஜாலி, வெளிப்படையாக பேசுகிறது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அமிதாப் பச்சன் பிடிச்சிருது. அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருது, வேலை செய்கிற எல்லா ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிது, சூர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் சூர்யாவுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், கல்யாணம் மட்டும் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்குது. அவங்க அப்பா ஒரு நடிகையோட அம்மா விட்டுட்டு 2ஆம் தரமாக போயிட்டார். அங்கே ஒரு 5 நாள் இருப்பார், இங்கே ஒரு 2 நாள் இருப்பார், இங்கே ஒரு 3 நாள் இருப்பார், அங்கே ஒரு 2 நாள் இருப்பார். அப்படி மாற்றி இருக்கிறதுனால நம்ம அம்மா விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்காக போனார், அதனால் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா வைராகத்தோடு இருப்பார். அப்போது அந்த சித்தி ரவீனா டண்டல் அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க. கொஞ்சம் இவருக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இருந்தாலும் அவங்க அம்மா ராதிகா எல்லாருமே பழக்கமாக அன்பாக கோவமாக எல்லாருமே உருவாடி கோவன்றது கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்பாக பழகுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராதிகா உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ரவீனா டண்டல் சித்தியோட போயிட்டு அவங்க தங்கச்சி கல்யாணத்தை பண்ணுறாரு. அமிதாப் பச்சன் உன்னை லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணின்னு சுற்றி வர்றாரு. இல்லை வேணாம், நீ உன்னுடைய லட்சியம் உன் படிப்பு, நீ தானே, நீ பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண, நீ போய் படின்னு சொல்கிறாரு. போய் படிக்கிறாங்க அந்த அம்மா. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தையும் கொஞ்சம் வளருது. கடைசியில் அமிதாப் பச்சனோட அன்பை புரிஞ்சிக்கினாரா, அந்த குழந்தை அம்மா தான் வேணும்னு அடம் பிடிச்சிதா. இப்படி விஸ்வநாதன் சன்ஸ் பெரிய பணக்கார ஃபேமிலியோட
ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் இந்த விஸ்வநாதன் சன்ஸ். பணக்கார ஃபேமிலியில் எப்படியெல்லாம் இருப்பாங்களோ நம்மலாம் பணக்காரனாக வாழ முடியாது, ஆனால் கண்ணு முன்னாடி நம்ம சூர்யாவை பார்த்து வாழ்ந்துட்டோம். நம்மளே பார்த்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அழகாகவும் சும்மா நச்சுன்னு செதுக்கி வச்சுருந்தார் வெங்கி கல்லூரி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மேக்கிங், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸு, அவ்வளோ ஷார்ட்டு டக்கு அவ்வளோ சூப்பராக சூர்யா அவ்வளோ அழகாக காமிக்கணுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. மமிதா பஜ்ஜியோடைய அரட்டை அதெல்லாம் வேறு லெவல் இருந்தது. அதே மாதிரி ராதிகாவோட ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஏற்கனவே இந்த சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பண்ணாங்களே, ரொம்ப ஓவர் ஆக்டிங். இதில் அப்படிலாம் இல்லை, சூப்பராக நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சுனில் நம்ம இப்போ சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு லாயராக, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக ஒரு 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 பியூட்டிஃபுல் ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது கண்ணு பார்க்கறதுக்கு. நம்ம என்னென்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் படம். இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அழகான ஃபேமிலி ட்ராமா நமக்கு பார்த்த மாதிரி இருக்கும். சூர்யாவை ஒரு இன்ச்சாக ரசிக்கலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு பணக்காரன் எப்படியெல்லாம் இருக்கணுமோ, ஒரு பணக்காரன் நல்லவனாக இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படிலாம் அருமையாக இருந்திருக்காது. மமிதா பஜ்ஜிக்கும் அவருக்கு செம்ம கெமிஸ்ட்ரிங்க. உண்மையிலே அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் அதை வந்து கை தொட்டு தொடரலாம் எனக்கு பிடிக்காது, இல்லை எனக்கு பிடிக்குன்னு சொல்கிற ஒவ்வொரு டைமும் தட்டி வரலாம் கடைசி வழியாக அந்த மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். ஆனால் இந்த பணக்காரனுக்கெலாம் வந்து ஒரு ஹாபிட் இருக்கும், என்னென்னா ஃபாரின் எதுக்கு போகிறான்னு அப்பப்போ அங்கே போய் கில்மா இந்த எப்படி சொல்கிறது, அது வந்து வெங்கி கல்லூரினா வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். அதெல்லாம் வந்து ரொம்ப சில பேருக்கு கொஞ்சம் அது வல்கராகவும் இருக்கும், சில பேருக்கு அது ஜாலியாக எடுத்துகிட்டும் போகலாம். ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒரு காண்டத்தை பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப வல்கரான சீன் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரையும். ஆனால் அதே நீங்கள் யதார்த்தமாக ஒரு ஜாலியாக எடுத்துக்கினா தெரியாமல் மாட்டிக்கணும். இப்போ வத்தி போட்டி இருக்கும், நிறைய பேர் வீட்டில் வத்தி போட்டில் டம் அடிச்சுட்டு வீட்டில் போய் வத்தி போட்டி பீடி மாட்டிக்குவாங்க அம்மாக்கிட்ட. அம்மா பார்த்துட்டு என்னடா இது பழக்கம் உனக்கு இதுவானு அப்படியே கதறுவாங்க. அப்படியெல்லாம் காலம் போய் இன்றைக்கி காண்டம்லாம் இருக்கிற அளவுக்கு இந்த தமிழ் சினிமா வளர்ந்துச்சு. அதை நம்ம ஒரு யதார்த்தமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஜாலியாகவும் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தார். கடைசி வரையும் அது ஒரு சீன் வரல அந்த படம். அந்த சீனு நாசர் வருவார் ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் நாசர் கூட இந்த டைலாக் பேசுகிற அளவுக்கு அந்த சீனை கடைசி வரையும் மெயின்டைன் கொண்டு போனதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பணக்காரங்க எல்லாருமே அப்படி தான், இந்த ஃபாரின் போகிறோம் பாதி பேர் இப்படி தான்றத சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து சூர்யா ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். இந்த சீன்லாம் வேணாம் சார், நம்ம தமிழ் சினிமா ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, கதைக்கு தேவை, பணக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்றத ஓப்பனாக சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் கண்ணு தலைவாக குளிர்ச்சியாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது மியூசிக். இந்த படத்தில் இன்னொரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறை ரொம்ப லென்த்து, அதை இன்னும் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிங்கன்னா இந்த படம் சும்மா அப்படின்ட்டு இருக்கும். இன்னொரு சின்ன குறை என்ன பார்த்தீங்கன்னா, பின்னணி இசை வந்து பட்டை கிளப்பி இருந்தார் ஜிவி பிரகாஷ். ஆனால் சாங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா, ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒரு 2 சாங் கேட்டிருந்தா ரொம்ப காது குளிர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த படம் இன்னும் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குமேன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதெல்லாம் தவிர்த்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சூர்யா படம், மமிதா பஜ்ஜு, இவங்களுக்காகவே இந்த படம் நீங்கள் ஒரு முறைக்குள்ள 2 முறை போய் பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி ட்ராமா, அதுவும் பணக்கார பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி ட்ராமா. நம்ம பணக்காரனாக வாழ முடியாது, இந்த மாதிரிலாம் பணக்காரனாகிறதுக்கு பெரிய இந்த டாட்டா மாதிரி நம்ம வந்து பல கோடியை சம்பாதிக்கணும், அதெல்லாம் வேணாம். நீங்கள் போய் பாருங்கள், நீங்களே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். விஸ்வநாதன் சன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோடு பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.